ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ஊருக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிங்கு ரெடி ஆயிட்டா நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். அதாவது வியாழக்கிழமை கிளம்பிட்டோம். ட்ரெயினில் தான் போனோம். இவ்வளோ நாளாக லேட்டாக போகாத ட்ரெயின் நானும் டிங்கும் போகிற அன்னைக்குன்னு பார்த்து லேட் பண்ணிடுச்சு. ட்ரெயினில் அவளை என்னை உட்கார விடலை. சும்மா கத்திக்கிட்டோம் விளையாண்டுக்கிட்டோம் ராவடி பண்ணிக்கிட்டே வந்தா. ஒரு வழியாக பொம்புடி வந்து சேர்ந்துட்டோம். அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. மாமியார் வந்து சாமிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். டிங்கும் அங்கே தம்பிலாம் இருக்கான், அவன் கூட விளையாண்டுட்டு இருந்தா ஜாலியாக. இவனுங்க 2 பேரும் தான் டிங்கோட ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எப்படி விளையாண்டுருக்காங்க அவங்கள பார்த்து விசிரிச்சு சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் அவங்க அப்பா இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். எப்படி தூங்குறா பாருங்க. அவங்க அப்பா தூங்குற மாதிரியே தூங்கிட்டு இருந்தா. அப்புறம் டிங்குவை ரெடி பண்ண சொல்லிட்டு நானும் எங்கள் அத்தையும் வந்து ஒரு வேலையாக வந்து பொம்பிக்கு வந்துட்டோம். ரைஸ் மில்லுக்கு வந்திருந்தோம். உளுந்து ஆரியம்லாம் இருந்தது, அதெல்லாம் அரைக்கிறதுக்காக. இது வந்து உளுந்து மிஷினு. உளுந்து போட்ட உடனே உளுந்துலாம் உடச்சி வெளியில் வரும்ல, அந்த மாதிரி மிஷின் இது. உளுந்து மட்டும் தான் அரைச்சோம். ஆரியம் வந்து இங்கே அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வேறு ரைஸ் மில்க்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா பெரிய மிஷினாக ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது என்னன்னு நான் கேட்டேன், அங்கே இருக்க அண்ணா கேட்டேன். அவர் சொன்னார், இந்த வழியாக நெல் போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு இந்த பக்கம் கீழே வந்து அது பாலிஷ் ஆகி வெளியில் வரும், தவிடு தனியாக வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து அரிசி தனியாகவும் குட்டி குட்டி அரிசியாக இருக்கும்ல, அது தனியாகவும் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஒர்க்லாம் முடிச்சு அப்புறம் வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு நாங்கள் அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம், குலதெய்வம் கோயிலுக்கு. பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில். இது வந்து தலம் சொல்லுவாங்களா, அந்த தலத்தில் இருக்க கோவில். குலதெய்வம் கோயில் வந்து இன்னும் முன்னாடி ஸ்டாப்பிங்லேயே இருக்குது. அது ஊருக்குள்ளே இருக்குது. நாங்கள் எப்பயுமே இந்த கோயில் மட்டும்தான் சாமி கும்பிடுவோம். அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் 2 வாட்டி மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த கோவிலை. சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பெருமாளப்பன் கோவில்னு சொல்லுவாங்க, அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டு இருந்தோம். அது கோவில் கிடையாது, சும்மா ஒரு வேல் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். இப்போ வாங்க அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் இப்போதான். இதுதான் அந்த இடம், அந்த பெருமாள் சாமி கும்பிட்ற இடம். இந்த இடத்துல நாங்கள் கும்பிட்டுட்டு தான் அந்த இடத்துல கும்பிட்றதுக்காக நாங்கள் போவோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவர் தான் எங்கள் வந்து தலைவர் மாமா. அவர் தான் வந்து எங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சிட்ருக்காரு. சரியான வெயில், கீழே நிற்கவே முடியல வெயிலில். நாங்கள் பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, அந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். இந்த இடத்துல ஏன் சாமி கும்பிட்றோம் நான் இவங்ககிட்ட இன்னும் யார்கிட்டையும் கேட்கல. எங்களோட இவங்ககிட்ட ஜென்ரேஷன் கிட்ட மட்டும் கேட்டால் யாருக்குமே தெரியல. அடுத்த டைம் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்புறமா கேட்டுட்டு சொல்கிறேன் அந்த இடத்துல நாங்கள் ஏன் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் நாங்கள் ஆல்ரெடி இருந்த இடத்துக்கே வந்துட்டோம். வந்துட்டு இருந்தோம். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காக்காலாம் வந்து எச்சல் போட்டு இப்படி இருக்குது. இந்த கோயில் வந்து தலம் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து சாமி வந்து மூடக்கூடாது. அதனால தான் இப்படி ஓப்பன் பிளேஸ்லேயே இருக்குது இந்த கோவில். அப்படியே போட்டாலும் சாமி கிட்ட மட்டும்தான் அது மாதிரி போட முடியும். அதனால நாங்கள் இன்னும் போடாமல் இருக்கோம் அந்த இடத்துல. இதுதான் எங்கள் சாமி. சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயர் வந்து இந்த மாதிரி முகத்தை ஃபுல்லாக மூடிட்டு தான் பூஜை பண்ணுவாங்க. இப்போ டிங்கு பாருங்கங்க, அவங்க பெரியம்மா கிட்ட விளையாண்டுட்டு இருக்கா. பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட பூஜை பண்ணுறவங்க வந்து மூஞ்சி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். தை அமாவாசைக்கு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பொங்கல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிங்கு எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா டிங்கு வந்து ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருந்தாங்க. டிங்கு வச்சு அந்த தம்பிங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து வீட்டில் சாமி கும்பிட்றதுனால விரதம், அதனால் நான் சாப்பிடாம இருந்தேன். பொங்கல் எதுவுமே சாப்பிடவே இல்லை, தண்ணி கூட குடிக்காமல் இருந்தேன். இதில் என் தங்கச்சி வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் வேணுமா ஜூஸ் வேணுமான்னு சொல்லி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. அந்த கடையில் இருக்க பொம்மையை பார்த்து டிங்கு ஒரே எக்ஸைட் ஆயிட்டா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் அந்த சாமி. அந்த சாமி வந்து நாங்கள் இப்படி தான் ரெடி பண்ணணும். அந்த மஞ்சள் பிடிச்சி அந்த மஞ்சளில் வந்து சாமியை வந்து உருவம் மாதிரி செஞ்சு அதுக்கு வந்து வீட்டில் இருக்க நகையெல்லாம் போட்டு விடணும். தோடு மூக்குத்தி அந்த மாதிரிலாம் போடணும். அப்புறம் இந்த இலையில வந்து வெத்தலைப்பாக்கு பூவு அப்புறம் அதிரசம் வந்து நம்ம செஞ்சு
கையில் வந்து அப்படியே எடுத்து வைக்கணும். எண்ணி வைக்காமல் அப்படியே எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் அங்கே என்ன செஞ்சோமோ அதே மாதிரி ஒரு தாம்பலத்தில் தனியாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம வேறு யாருக்கும் கொடுக்காம வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாப்பிட்ணும். அப்புறம் இந்த தட்டு எடுத்துகிட்டு போய் கோயிலையும் கும்பிடலாம். எங்களுக்கு வந்து அந்த நோம்பு முடிச்சு எடுத்து கொடுத்தவங்க வந்துட்டு வீட்டுக்கிட்டேயே வந்து ஒரு இடத்த க்ளீன் பண்ணி அந்த இடத்துல சாமி கும்பிட்டு அந்த இடத்துல வச்சு தான் சாமி கும்பிடுற மாதிரி வழக்கம். நாங்கள் இப்போ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் சாமி கும்பிட போகிறோம். அதுக்காக தான் அந்த இடத்த வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டிங்குக்கு வந்து ஒரு புது ட்ரெஸ் போட்டிருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே காமெடியாக இருக்கும். காமெடியாக இல்லை, புஃப்னு அழகாக இருந்துச்சு. வடிவேல் ஒரு காமெடியில் பின்னாடி கூடை கட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் காமெடி பண்ணிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. டைமும் ஆயிடுச்சு, நல்ல நேரம். சாமி கும்பிட்றதுக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த தாம்பூலத்தை எடுத்துகிட்டு போய் இப்போது கோலம் போட்டு ரெடி பண்ண இடத்துல வச்சு அங்கே கற்பூரம் பற்ற வச்சு சாமி கும்பிடணும். அதுக்கு முன்னாடி உள்ளே வந்து சாம்பிராணி விளக்கு பற்ற வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அந்த இடத்துல பூ மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டுட்டு இந்த தட்டை அங்கே வச்சு அங்கே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோட மாமியார் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சாம்பிராணி பற்ற வச்சுட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. டிங்கு வந்து அவங்க பாட்டி வீட்டில் இருந்தா அங்கேருந்து கூட்டிகிட்டு வர சொன்னோம். அங்கே பார்த்தீங்களா அவங்க சித்திங்க 2 பேரும் அவளை எப்படி தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு மேடம் அப்படி தான் வந்து நின்றாங்க. இதுதான் அவங்களோட புது ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கூடையை கட்டி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ் அவளுக்கு அழகா இருந்தது. மூஞ்சி கூட கழுவுல, பாவம் தங்கம் தூங்கி எழுந்துட்டு அப்படியே வந்துட்டா. ஆனாலும் தெரிவிச்சுக்கல, அழகா தான் தெரியுறா. இப்போலாம் கையை பிடிச்சிட்டு அவளே நடக்க ஆரம்பிச்சிட்டா. முதல்ல ஏதோ பிடிச்சிட்டு 2 கையும் பிடிச்சிட்டு தான் நடப்பா. இப்போ ஒரே கையில் மட்டும் பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டா. பாருங்க எப்படி பார்க்குறான்ட்டு. நான் வேற ஃபோனை வச்சுட்டு இருக்கனால என்கிட்ட வரணுன்னுவா. அப்புறம் நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டோம். அந்த இலையை எடுத்துட்டு அதில் இருக்க கற்பூரம் அதெல்லாம் எடுத்து சாமி கும்பிட்டுட்டு திருப்பியும் 3 நாள் கழிச்சு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த தட்டை எடுத்துகிட்டு போய் தட்டும் அந்த சாமி கல்லையும் எடுத்துகிட்டு போய் ஒரு கிணத்துக்கிட்ட வச்சு அதை கழுவி சாமி கும்பிட்டுட்டு வரணும். அப்புறம் இந்த தட்டில் இருக்கிற பொருள் அப்புறம் அங்கே இருந்த இலையில இருந்த பொருள் எல்லாமே சாமி கும்பிட்றவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். யார்கிட்டலாம் அந்த நோன்பு முடிச்சு இல்லையோ அவங்களாம் சாப்பிடக்கூடாது. நோன்பு முடிச்சுன்னா தெரியும்ல உங்களுக்கு, அந்த தாலியில் போடுவாங்க நாணல் கோலா, அந்த மாதிரி வெள்ளியில் வாங்கி அதை வந்து வருஷம் வருஷம் ஒன்று ஒன்றா கோத்துக்கிட்டே வரணும். அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த சாமி. இதை வந்து எங்கள் ஊரில் வந்து தீபாவளி அப்போ செய்வாங்க. கௌரம்மா பண்டிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். உங்கள் ஊர்லலாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். டிங்கு பாருங்கள் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் லாஸ்ட் டைம் தான் வந்து அது எடுத்து செய்யறதுக்காக எங்களோட பெரிய மாமா வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம். அப்போ டிங்கு வயிற்றுல நான் வந்து 8 மந்த்து இருக்கும் எனக்கு அப்போது, தீபாவளி அப்போது. இந்த டைம் நாங்கள் தீபாவளியில் செய்யலை. தீபாவளி அப்போது வீட்டிலலாம் நிறையா வேலை இருந்தது, கல்யாணம் அதெல்லாம் வச்சுட்டு இருந்ததுனால எங்களால் அப்போ செய்ய முடியல. அதனால தான் இந்த தை அமாவாசையில் செய்யலான்னு சொல்லி தை அமாவாசையில் செஞ்சோம். டிங்குக்கு வந்து சாமி கும்பிட்றதுலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த அந்த ஆரத்தி எடுத்துக்கணும், பொட்டு எடுத்து நெத்தியில் வைக்கணும், அந்த மாதிரி அவளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போல்லாம். வெளியில் சாமி கும்பிட்டுட்டு சரி உள்ளே சாமி கும்பிட்றதுக்காக அப்படியே உள்ளே அந்த தாம்பலத்தை எடுத்துகிட்டு உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு எப்பயும் சாமி கும்பிட்ற மாதிரி தேங்காய் பழம் உடைச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பக்கத்தில் வந்து தீர்த்தத்துக்காக இது வச்சுருக்காங்க. தேங்காய் உடைச்சி தேங்காய் தண்ணி வாழைப்பழம் வெல்லம் துளசி அதெல்லாம் வந்து தீர்த்தத்தில் கொடுப்பாங்க தீர்த்தம் குடிக்கிறதுக்காக. டிங்கு பாருங்க உள்ளே வந்துட்டா. டிங்கு வந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தா. உள்ள சாமி ஆரத்தி தட்டு காமிச்சாங்கன்னா போதும் அவங்க உடனே சாமியை தொட்டு கும்பிடணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க சாமி ரூமுக்குள்ள அப்படியே உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. எங்கே உள்ளே போய் எடுத்து இழுத்து போட்டுருவான்னு சொல்லிட்டு நாங்கள் அவளை இது பண்ணிட்டோம். வெளியே விட்டதுக்கப்புறம் இப்படி தான் அவள் ட்ரெஸ் பாருங்க அழகாக இருக்குல்ல. அப்புறம் சாமி கும்பிட்டு தீர்த்தம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்காக அங்கே போயிட்டோம். நாங்கள் எப்பயும் சொன்னேன் லாஸ்ட் டைம் அங்கே தான் போயிட்டோம். அப்புறம் ஊருக்குள்ளே வந்து சாமிலாம் வந்துச்சு. தை அமாவாசைக்கு இந்த மாதிரி செய்யலான்னு ஊரில் பேசி வச்சுருந்தாங்களாம். அதனால் சாமியை ஊருக்குள்ளே கொண்டு வந்துருந்தாங்க. அதுக்கு தான் அந்த தண்ணி. அப்புறம் டிங்கு வந்து தனியாகவே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா, யாரையுமே பிடிக்காம. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து அவன் தனியாக நடப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்க பாட்டி கையை பிடிச்சி நகர்ந்துட்டா. இந்த மாதிரி தான் எங்கள் தை அமாவாசை போணுச்சு.
இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.